தோட பையன் இப்படி நடிச்சிருக்காரு. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தவறான விஷயத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி மன சங்கடப்பட்டு கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயம் ரொம்ப அருமையாக வந்து புரிஞ்சுது. நாட்டில் எப்படி தீவிரவாதி உண்டாகிறாங்க, கொள்ளக்காரன் எப்படி உண்டாகிறாங்க, எப்படி ஈகோ அப்படிங்கிறதுல இன்னைக்கு தமிழ்நாடு சின்ன பின்னம் ஆகுதுங்கிறது அழகாக டைரக்ஷன் பண்ணி நம்மளுக்கு புரிகிற மாதிரி எடுத்திருக்காங்க. வருத்தப்படாத வாலிப சங்கம் எடுத்த பொன்ராம் அப்படிங்கிறவர் இந்த படத்தை மிக அருமையாக ஐயா கேப்டனோட பையனை சண்முக பாண்டியன் மற்றும் சுப்ரீம் ஹீரோ சரத்குமாரை வச்சு ஒவ்வொரு சீனையும் நம்மளுக்கு புரிகிற மாதிரி. ஏன்னா இன்றைக்கி வந்து திரைப்படம் மூலியமாக நிறையா விஷயம் வந்து நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா ரசிகர் இந்த பொருள்லாம் இன்னும் சொல்லி என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா எதை நம்பணும் எதை நம்பக்கூடாதுன்னு தெரில. அப்பேற்பட்ட அந்த இளைஞர்களுக்கு இந்த வீடியோ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. தீவிரவாதி அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிறது சொன்னிங்கன்னா, ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. உதாரணத்துக்கு இந்த கொம்பு சிவி படத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சண்முக பாண்டியன் வந்து கஞ்சா கடத்துகிற மாதிரி காட்டுறாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது மனசு சங்கடமாக போச்சு. என்னடா அது, நம்ம கேப்டனோட பையனை கஞ்சா கடத்துகிற மாதிரி காட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு இன்சிடெண்ட் ஒன்று வைக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊரில் காவேரி நதி நீர் மழை பெஞ்சு வெள்ளம் வரும்போது இவங்களுக்கு காசு இல்லாமல் அதை சரி கட்டுறதுக்கு இந்த ஃபண்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இந்த இடத்துல தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஓட்டு போடுறது யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறது காலங்காலமாக இளைஞர்கள் நீங்கள் உணர வேண்டிய முக்கியமான விஷயம். கோயில் அப்படிங்கிறது எடுக்கிறாங்க, இல்லை எந்த ரிலீஜியஸோடது வேணால் நம்ம எடுத்துப்போம். கோயிலில் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ அரசாங்கத்துக்கு கொடுத்துரும். மற்ற ரிலீஜியஸ் அரசாங்கத்துக்கு கொடுக்கலைனாலும் அந்த கோயில் அரசாங்கத்துக்கிட்ட போகிறதுக்கான முக்கியமான காரணம் ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாதி மதம் மாற்றம் அப்படின்னு சொல்கிறதோட அந்த கோயிலில் என்னென்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரு மீடியேட்டர் பர்சன், அந்த கோயிலில் வந்து கணக்கு எழுதி அந்த பொறுப்பாளராக இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த கோயில் பிரசிடென்ட்டு இவங்களாம் கொள்ளையடிக்கிறாங்க. இப்போ கூட என்னென்னு கேட்டிங்கன்னா திருப்பதியில் வந்து ஒருத்தர் 3 கோடி கொள்ளையடிச்சிருக்காரு, 3 கோடி 25 கோடி கொள்ளையடிச்சிருக்காரு அப்படிங்கிறது வந்து வெளியாகிருக்கும் பாருங்க. இது எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா தனிப்பட்ட இண்டிவிஜுவாலிட்டிஸ். இந்த இண்டிவிஜுவாலிட்டிஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த லெவலில் கொள்ளை அப்படிங்கிற லெவலில் போயிட்டுருக்கு. இதில் ஈகோ அப்படிங்கிற லெவலில் என்ன ஆகிட்டு இருக்குன்னா, நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளா அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் உருவாகிட்டு இருக்காங்க. இதை தாண்டி ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு அட்வைஸ் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையை தூக்கி நம்மளை போராளியாக எடுக்கிறான் பார்த்துறீங்களா, அவன் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களை யார் இளைஞர்களை தீவிரவாதமாக்குறான். நம்ம இளைஞர்களுக்கு தேவை என்ன, வேலை வாய்ப்பு, வீட்டோடு இருக்கணும். நான் சொல்கிறது முழுசாக கவனிங்க, 2 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு இது வருத்தப்படாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், வீட்டுக்கு வந்து நல்லா வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சம்பாரித்து கொடுக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், இவ்வளவு தான். அதுக்கப்புறம் முடிஞ்சதுன்னா வந்து நம்ம இந்த ஏரியாவுக்கு இல்லை கிராமத்துக்கு எதாவது செய்யணும்னா செய்யலாம். இப்போ இதெல்லாம் செய்ய விடாமல் போராட்டம்னு உங்களை இழுத்தா அப்போ வேலைக்கு யார் போவா? எதுக்காக போராடுறோம் அப்படிங்கிறது தெரில. ஆனால் அந்த போராட்டத்துக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டைரக்டாக இல்லை டைரெக்டாக அவங்களுக்கு கியூஆர் கோடு மூலிமா இல்லை என்னென்னு கேட்டிங்கன்னா உண்டியல் குலுக்கி அவங்களுக்கு காசு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அவங்க பாட்டுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா 67 கார் 70 கார் இந்த மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சில பேர் என்னங்கன்னா 70 கார் வாங்கி முடிச்சுட்டு இந்த காருக்கு வந்து நான் 5 லட்ச ரூபா டேக்ஸ் கட்டினேன், ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா ரோடுக்கு எதுக்கு நான் டேக்ஸ் கட்டணும்னு கேட்குறாங்க. நம்ம என்ன கேள்வி கேட்கணும் இளைஞர்களை, 5 லட்ச ரூபா சம்பாதிக்காமல் உனக்கு எப்படியா வந்துச்சு, நாங்களாம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதே கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு விதமாக தீவிரவாதத்துக்கு போகுது. இப்போ என்னது, கொள்ளையடிக்கிறவன் நம்ம பேரை சொல்லி நம்மளை தீவிரவாதி ஆக்கி நம்மளை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு என்ன தப்பான வழியில் கொண்டு போயிட்டு இவன் கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்கான். இதுதான் தீவிரவாதியை கொண்டு போகிறது. இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு தெளிவான ஓட்டை வந்து கண்டிப்பாக போட்டாகணும். கிராமத்தில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மழை பெய்யுதுன்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இல்லை, இந்த மாதிரி வெள்ளம் வருது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அன்றைக்கே காமராஜர் என்ன சொன்னார், படித்தவங்களுக்கு ஓட்டு போடணும், இதோட இன்ஃப்ராரெட் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கவங்களுக்கு ஓட்டு போடணும். அது கூட தெரியாத அளவுக்கு நம்ம படிக்காத முட்டா பையனா சுதந்திரம் வாங்கி 85 வருஷமாக நம்ம இளைஞர்கள் எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சி பார்க்கணும். நீங்கள் எப்பயுமே ரொம்ப சின்சியராக நினச்சி பார்க்கணுங்க. ஏன்னா அந்த ஃபண்டுக்குள்ளே தான் அதை பண்ணி ஆகணும். அந்த ஃபண்டுக்குள்ளே அதை பண்ண முடியல அப்படின்னா வந்து அந்த அளவுக்கு அந்த முட்டா பையனாக நம்ம ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். இதில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஊரில் ஒரு பெரிய மனுஷன் இருந்தான் அப்படின்னு சொன்னோன்னா அந்த பெரிய மனுஷன்ட்ட போய் கேட்குறான். கேட்கும்போது என்ன பண்ணுறான், அவன் வந்து கஞ்சா கடத்தி அந்த ஊரை காப்பாற்றுறான். இதுதான் வந்து இந்த கொம்பு சிவி படத்தில் வந்துக்கிட்டு இருக்கு.
இது என்ன நடக்குது, இது என்னன்னா இந்த பான் வித் சில்வர் ஸ்பூன் அப்படிங்கிற பான் வித் சில்வர் ஸ்பூன், கோல்ட் ஸ்பூன் இந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்டு பண்ணுறவன் நல்லவனாக இருப்பான். அவனோட பையன் என்ன பண்ணுவான், நெப்போட்டிசமாக இருப்பான், அதே கஞ்சா கடத்துருவான். அவன் என்ன பண்ணுவான், நான் தான் இந்த ஊரே வாழ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், ரொம்ப பெருசாக வந்து ஒரு டாம்பிகமாக அவனுக்குள்ள ஒரு ஈகோ ஒன்று ஃபார்ம் ஆகும். ஏன்னா அவன் கோல்ட் ஸ்பூனை பான் பண்ணியிருக்கான். இவனாவது கஷ்டப்பட்டு இது பண்ணணும்னு நினைக்க மாட்டான். இன்றைக்கி இருக்க நீங்கள் தமிழ்நாட்டுக்கு ஓட்டு போட்ட அரசியல்வாதி அப்படி தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் உணரணும். உலகத்திலே அதிகமான சாவு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கொசுக்கடியால் நடந்துக்கிட்டு இருக்குது. கொசுக்கடி எப்படி நடக்குது, நம்ம பாட்டுக்கு வீடை கட்டிடுவோம், லக்ஸுரியஸான வீடை கட்டிடுவோம், பக்கத்தில் குப்பை இருக்கும், பக்கத்தில் அவனுக்கு காசு இருக்காது, அந்த கொசு வந்து உங்கள் வீட்டில் கடிச்சு நீங்கள் செத்து போயிடுவீங்க. உலகத்தில் அதிகமான டெத்து இதெல்லாம் இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், கொசுக்கடியாக நடக்குது. நம்மளோட விஷயத்தை, நம்மளோட ஏரியாவை எப்படி சுத்தம் பண்ணணும், வருங்காலத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும். ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிரதமர் சொல்கிறார் 20 வருஷம் கழிச்சு இந்தியா அப்படி இருக்கணும், 40 வருஷம் கழிச்சு இந்தியா அப்படி இருக்கணும். அவ்வளோ வயசானவர் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காரு. நம்ம இளைஞர்கள்லாம் நம்ம வீடு எப்படி இருக்கணும் 20 வருஷத்துக்கு கழிச்சு, நம்ம ஏரியா எப்படி இருக்கணும், இந்த ஏரியாவில் வந்து நம்மளுக்கு வந்து இதுவாக இருக்கணும். நம்ம வெளிநாட்டில் போயிட்டு சிட்டிசன்ஷிப் கொடுத்தா அங்கேயே இருக்க முடியுமா அப்படிங்கிறது யோசிக்கணும். அது இல்லாமல் அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணி அங்கே போய் டேக்ஸை கட்டி பெரிய அளவில் டேக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் சொந்த மண்ணில் இருக்க சந்தோஷம் வந்து அங்கே இருக்கவே இருக்காது. சொந்த மண்ணில் இருக்குது இங்கே இருக்கலாம், வெளிநாட்டில் இருக்கலாம், ஆனால் எல்லாம் சொந்த மண்ணில் இருக்க சந்தோஷம் இருக்காது. ஆனால் சொந்த மண்ணில் வாழணும், சொந்த மண்ணில் வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப யோசித்து சிந்தித்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் சரியான ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எலிமினேஷன் கண்ட்ரோல், இந்த மாதிரி கஞ்சா கடத்துகிற மாதிரி ஊரில் வந்து ஒரு பெரிய மனுஷன் ஃபார்ம் ஆக மாட்டான். எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸும், எல்லா ப்ரொடெக்டிவ் டிபார்ட்மெண்ட்ஸ்னால் டேக்ஸ் கலெக்டிங் டிபார்ட்மெண்ட்ஸ், இந்த கலெக்டர் இவங்க லெவல்லலாம் அந்த ஃபண்டு வரதான், அந்த ஃபண்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியான எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலரு இவங்களாம் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம சரியான ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஃபஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஊரில் வந்து ஒரு பெரிய மனுஷன் எலிமினேட் ஆகி எல்லாத்தையும் சரிசமமாக பார்ப்பாங்க. இதை நீங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கன்சிடர் பண்ணணும். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டெம்பிளாக இருந்தால் எந்த ஒரு மத வழிபாடு விஷயமா இருந்தாலும் ஒரு எலெக்ஷன் மாதிரி ஒன்று வைப்பாங்க. ஒன்று கையை தூக்கி இல்லை இது பண்ணி இவங்க தான் வந்து இந்த இதை வந்து ரூல் பண்ணணும் அப்படிங்கிறது வைப்பாங்க. எல்லா இதுலேயுமே. இப்போ ஹிந்து மதம் வந்து நம்ம இதில் இல்லை, அவங்க நம்மளோட ஃபண்டை எதுக்கு செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத கிளியராக ரொம்ப கிளியராக வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் கேட்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் பெரிய அளவில் உண்டாகும். 100 பேர் வந்து 100 போட்டான் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா 10,000 வரும். இதே வந்து 1000 போட்டான்னா 1 லட்ச ரூபா கேஷுவலாக ஒரு வாரத்துக்கு 1 லட்ச ரூபா வரும். 1 லட்ச ரூபாங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எந்த கோயிலுக்கு வந்து எல்லா மதத்தில் இருக்க கோயிலுக்கு வந்து வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அந்த 1 லட்ச ரூபா நீங்கள் எலெக்ட் பண்ணுற ஒரு பர்டிகுலர் அந்த பர்சன் அவங்க வந்து நாமினேட் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்பீச்சால் நீங்கள் போய் போராளி ஆகு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் விட்டுறக்கூடாது. அதை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் போராளி ஆயிடுவீங்க. அந்த காசு எடுத்து அவன் பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டு புது காரு இந்த காரு அந்த காருன்னு வாங்கிட்டு இது பண்ணிக்கிட்டு போயிட்டுருப்போம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணோன்னா செகண்ட் லெவல் ஆஃப் எலிமினேஷன் கண்ட்ரோல் வந்து வந்துடும். எப்படி ஃபஸ்ட் லெவலில் வந்து ஊரில் சம்மந்தம் இல்லாமல் படிக்காத முட்டா பையனை பெரிய மனுஷனாக இருக்கிற எலிமினேஷன் கண்ட்ரோலை, தப்பான விஷயத்தில் எலிமினேஷன் கண்ட்ரோல் கட் பண்ணிட்டோம். அடுத்து மதத்தில் வந்து இந்த எலிமினேஷன் கண்ட்ரோல் வந்து கட் பண்ணிட்டோம். எல்லாத்தையுமே சரிசமமாக பார்ப்பாங்க. அக்கௌண்டபிலிட்டி நீங்கள் கேட்டு அந்த அக்கௌண்டபிலிட்டி கரெக்டாக வந்துச்சுன்னு சொல்லலாம். எல்லா மதமும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நல்ல விஷயம். மூணாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எலெக்ஷன். இந்த எலெக்ஷன் போர்டில் வந்து நீங்கள் யாருக்கு ஓட்டு போகிறீங்க, அவங்களோட ஃபோன் நம்பர், அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிக்கல் ஸ்ட்ரக்சர் கேட்டு வாங்குங்க. நம்ம வந்து படிக்காத முட்டா பையன் கிடையவே கிடையாது. வெளிநாட்டிலலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஸ்ட்ரக்சர் போட்டு ஒரு டிராயிங்கே போட்டு இதான் பண்ண போகிறோம், இப்படி தான் பண்ண போகிறோம், இந்த டேட்டில் இப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதில் 1 இன்ச்சு மாறுச்சுன்னா கூட ஏன் மாறுதுங்கிற மீட்டிங் வைப்பாங்க. ஆனால் இங்கே 1 இன்ச்சு கூட நவர மாட்டேங்குது கல்லை வச்சதுக்கப்புறம். அந்த அளவுக்காக வந்து காமராஜரை நம்மளை வந்து என்னென்ன படிக்க வச்சு முட்டாளாக்கிட்டாரா அப்படிங்கிற லெவலில் இளைஞர்கள் மாறாதீங்க. காமராஜர் ஆசைப்பட்ட மாதிரி படித்தவனுக்கு ஓட்டு போடுங்க. இது மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா, நான் சின்ன வயசில் 50 ரூபாய்க்கு பெட்ரோல் விற்கும்போது 20 ரூபாய்க்கு சினிமா தேட்டரோட டிக்கெட் விற்றுச்சு. இன்றைக்கி 95 ரூபாய்க்கு விற்கும்போது சினிமா தேட்டரோட டிக்கெட் 300 ரூபாய்க்கு விற்கிது. 275 கோடி. 275 கோடினா என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு?
ஃபோர்டு கம்பெனி கிட்டத்தட்ட வந்து ஒரு 30,000 பேர் வேலை பார்க்குற அந்த ஃபோர்டு கம்பெனி விற்றதோட ரேட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 500 crores. 30,000 பேர் வேலை பார்க்குறதோட ரேட் வந்து 500 crores. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 350 அதாவது 500 சாரி ஃபோர்டு கம்பெனியோட மொத்த வேல்யூ என்னன்னா 500 crores. உள்ள வேலை பார்க்குறவங்க எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 5 லட்சம் பேர். அப்போ ஒரு வருஷத்துக்கு பார்த்தோம்னா எப்படி பார்த்தோம்னாலும் கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பேரோட சம்பளத்தை ஒரே அன்எஜுகேட்டட் நெப்போட்டிசம் ஆக்டர்ஸ் கொடுத்துட்டு நம்ம முட்டாளாகிக்கிட்டு இருக்கோம் இளைஞர்களே. இதனால் நம்ம நாடு எங்கே முன்னேறிக்கிட்டு இருக்கு. ஸோ இதை அதை ரொம்ப அழகாக எப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா வருத்தப்படாத வாலிப சங்கம் வரும்போது இந்த என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த கனிம வளம் போச்சுன்னா வந்து நிலவுக்கு போகணும் இதுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி பொன்றாம் இது பண்ணாரோ அது மாதிரி ரொம்ப அழகாக இந்த படத்தை கொம்பு சிவி படத்தை பார்க்கும்போது எனக்கு சில விஷயம் வந்து தோணுச்சு. உங்ககிட்ட நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். இதுக்கு உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிற கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில் போடுங்க. இன்னும் தெளிவாகவும் நான் இதை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். என்னால் ஷார்ட்டாக இவ்வளோ தான் கொடுக்க முடியும். இதுக்கே 11 நிமிஷம் ஆகிப்போச்சு. ஆனால் இது புரியணும். புரிகிற அளவுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம படிக்காத முட்டாள் பசங்க கிடையாது. அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களோட கமெண்ட்ஸை நான் வரவேற்கிறேன். நன்றி.